ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ்ரீ சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இன்றைக்கி ஒரு டின்னர் ரெடி பண்ண போகிறேன். அது வந்து ஸ்பெஷலான ஒரு டின்னர், அதாவது நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கேன். சரி, நம்ம வந்து இந்த ஸ்பெஷலான டின்னர் உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். என்ன டின்னர் அப்படிங்கிறத நான் செய்யும் போது சொல்கிறேன். அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும் போது நான் இடையில சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன டின்னர் இன்றைக்கி பண்ண போகிறோன்னா, எக் ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் பண்ண போகிறோம். அதுக்கு பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதோட ஒரு 2 பல் பூண்டையும் எடுத்து பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அதுக்குள்ளே கடாயில் எண்ணெய் ஊற்றி இது மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டு வதக்கிக்கோங்க, நல்லா வதக்கணும். இதோட நம்ம வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு சில கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல, ஏன்னா நான் ஒரு கையில் எடுத்துகிட்டே ஒரு கையில் பண்ணதுனால என்னால் எடுக்க முடியல. ஸோ நான் அதெல்லாம் இதில் சொல்லிடுறேன். தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. மசாலா வந்து பொடி, பெருங்காய பொடி, மிளகு பொடி மட்டும் போட்டு வதக்கிக்கோங்க. சப்பாத்திக்கு உருண்டை உருட்டியாச்சு, எக்கு பொரிச்சாச்சு, எல்லாத்தையும்